ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எப்படி நெய் காய்ச்சது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணி நான் நெய் காய்ச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கான பாலாடை. டெய்லியும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் மேலே இருக்கிற காய்ச்சும் போது காய ஆற வச்சு அது மேலே இருக்கிற பாலாடையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்படத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நார்மலாக வைக்கலாமல் மேலே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும். இப்போ 2 செம்படத்தில் ஃபுல்லாக எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த கூலிங் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் தான் அடிக்கணும். நெய் காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா நான் முந்தின நாளே பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த ஐஸ் கட்டி இந்த பாலாடையை பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது 2-3 ஐஸ் க்யூப் போட்டு அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும். அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சேர்க்காமல் பாலாடையை மட்டும் நல்லா பல்ஸ் மோடில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியிலேருந்து நல்லா பொதன்னு நல்லா வர வரைக்கும் நல்லா மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியிலேருந்து நல்லா வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு பாலாடியிலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஐஸ் க்யூப் போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா திரண்டு வரும். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மோர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெண்ணெய் தண்ணியை உருண்டை பண்ணி வர மாதிரி இருக்க பாருங்கள். கையிலேயே ஒட்டாது. அந்த தண்ணியிலேருந்து நல்லா விலகி வெண்ணெய் மட்டும் தண்ணியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் உருண்டை பண்ணி தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலாசி எடுக்கணும். ஒரு 2 டைம்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றி அலாசி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெய் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த வெண்ணெயில் இருக்கிற அந்த பாலுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் தண்ணியில் போட்டு எடுக்கும்போது. ஒரு 2 டைம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி மாற்றி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். நெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுக்கும்போது மார்னிங் டைம் வெயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் உருகாது வெண்ணெய். மார்னிங் டைம் அல்லது நைட் டைம் அந்த டைமில் நம்ம நெய் காய்ச்சிறது கரெக்டான டைமாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு அந்த வெண்ணெய். கையில் இப்போ பாலாக வருது. அதுக்கப்புறம் 2 டைம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு நான் ஒரு மதியம் போல் தான் செஞ்சேன். அதனால் அந்த மாதிரி வெண்ணெய் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே நம்ம பகலில் டெம்பரேச்சர் இல்லாத டைமில் நம்ம நெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் உருகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பால் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தண்ணி மாற்றி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இப்போ ஒரு வாணலியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறணுன்ட்டு இல்லை. நான் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் கிளறி விட்டுட்ருக்கேன். அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகி அந்த நெய் பதத்துக்கு வர வரைக்கும் அந்த சடச்சடங்கிற அந்த சவுண்டு குறையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா உருகி அந்த சவுண்டு சடச்சடங்கிற அந்த சவுண்டெல்லாம் அடங்கி இப்போ நம்மளுக்கு நெய் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ முருங்கை இலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா 2 கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 லிட்டரில் 1 மந்த்து சேர்த்து வச்ச பாலாடியிலேருந்து பார்த்திங்கன்னா அரை பாட்டிலுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா எனக்கு நெய் கிடச்சிருக்கு. நல்லா வாசமாகவும் இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.